ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து டெய்லியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் டாபிக் வைஸ் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். போன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பை பற்றி கொஷின்ஸ் பார்த்தோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகவரை. இந்திய அரசியலமைப்புக்கு அடுத்தது டாபிக் வைஸ் என்ன இருக்குது, முகவுரை இருக்கா. இப்போ முகவுரையில் என்னென்ன கேள்விலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சரி, டாபிக் வைஸ் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். சரியா, இன்றைக்கி நம்ம முகவுரையிலேருந்து ஒரு 25 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். எத்தனை கொஷின்ஸ்? ஒரு 25 கொஷின்ஸ் முகவுரையில் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ முகவுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நேருவோட குறிக்கோள் தீர்மானம் எப்போ கொண்டு வந்தாங்க, முகவுரை எங்கேருந்து எடுத்தாங்க, சரியா. முகவுரைக்காக உச்சநீதிமன்றத்தில் ஒரு 4 வழக்கு வந்து போட்டிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், பெரும்பாரி வழக்கு ஒன்று போட்டிருப்பாங்க 1960. அதுக்கப்புறம் கேசவானந்த பாரதி வழக்கு 1973 போட்டிருப்பாங்க. அடுத்தது பொம்மை வழக்கு 1994 போட்டிருப்பாங்க. எல்ஐசி வழக்கு 1995 போட்டிருப்பாங்க. சரியா. அதுக்கப்புறம் இறையாண்மை, சமயச்சார்பின்மை, மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லி முகவுரை பற்றி படிப்பீங்க. இதுதான் முகவுரை. முகவுரைனா என்ன, ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். நேருவோட குறிக்கோள் தீர்மானம். அப்புறம் முகவுரைக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் வந்து போட்டிருப்பாங்க. அப்புறம் முகவுரை எங்கேருந்து எடுத்தாங்க. சரியா, இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா முகவுரை வந்து முடிஞ்சிருச்சு. முகவுரையில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் பார்த்துட்டா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்வி வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். கண்டிப்பாக முகவரியிலேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த ஒரு கேள்வி மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ ப்ரீவியஸ் ஒரு 25 கொஸ்டின் பார்க்குறோம்னா இதுலேருந்தே ஒன்று வந்துடும். இந்த ஒன்றையும் நம்ம ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போட்டு வந்துடலாம். சரியா, அப்போ மெமரைஸ் ஆகுது பண்ணி வச்சுக்கணும். அப்போ முகவரியை படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சரி, வாங்க பார்க்கலாம். கேள்வி பாருங்கள். 1976ஆம் ஆண்டின் அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலம் முகவரியில் திருத்தம் செய்யப்பட்டு டேஷ் மற்றும் என்ற சொற்றொடர் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சொற்றொடர் சேர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி, சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஸ்கூல் புக்கில் முகவுரை படிச்சிங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. 1976 சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 3 சொற்றொடர் வந்து சேர்த்துருப்பாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடாக வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம். காரணம், முகவுரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துது. ரெண்டுமே ரைட்டு தான். சரியா, முகவுரைனா என்ன அப்படின்னா, இந்திய மக்களாகிய நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியாவை ஒரு இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாக வந்து நாங்கள் வந்து அமைப்போம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் ஏற்கிறாங்க. சரியா, முகவுரை வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தோட அதிகார மூலதனம் மற்றும் தன்மையை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன, ரெண்டுமே சரிதான். இப்போ என்ன வரும், ஆப்ஷன் பி வந்து வரும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகவும் சொல்லி வரும். சரியா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான கூற்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சமயச்சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கம்ன்றாங்க. ரைட்டு. ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துதல். ஓகேவா? தப்பு. ஒரு சமயம் சார்ந்த குழு வந்து இன்னொரு குழுக்கு மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அடுத்தது, எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு வந்து அனுமதி அளிக்கணும். ரைட்டு. சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருத்தல். இதுவும் ரைட். ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் டி வந்து வரும். என்ன அப்படின்னா, சமயச்சார்பின்மை அப்படின்னா இந்திய அரசியலமைப்போட ஒரு அங்கம். சரியா, இந்த சமயத்தை ஒரு குழு வந்து இன்னொரு சமயத்துக்கு மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்றாங்க. அப்போ இதுதான் நமக்கு வந்து வராது. எந்த சமயத்தையும் பின்பற்ற அனுமதி அளிக்கணும். சரியா, சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமையோட கொண்டிருக்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பின் முகவுரைய அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கீழ்காணப்படுபவர்களில் யார் கூறியது. சரியா, அப்போ முகவுரையை பற்றி தலைவர்களாக சில கருத்துக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, வழக்குகளின் சொர்க்கம் சொன்னது யாரு, ஏவி டெய்சி. இந்திய முகவுரை என்ன சொல்லுவாங்க, இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. யாரு, எர்னஸ்ட் பர்க்னர் வந்து சொல்லியிருப்பாரு. அரசியலமைப்போட அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்.ஏ. பால்கிவாலா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்லி முகவுரை யார் சொன்னாங்க அப்படின்னா, கே.எம். முன்சி. அரசியலமைப்பின் ஊன்றுகோல் ஆன்மா அணிதலன்னு சொல்லி தாகூர் தாஸ் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய பேர் முகவுரையை நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா, அதனால அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அரசியல் சாசனத்தோட அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவங்க யாரு,
N.A. பால்கிவாலா வந்து சொல்லியிருக்காங்க. பின்வரும் கூற்றுக்கள்ல எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவுரையின் கடைசி வரி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பியை சொல்றாங்க. என்ன? இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? கடைசி வரி முகவுரையோட கடைசி வரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, இந்த வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருக்கிறது யாரு? மக்கள், இந்திய மக்கள் தான். நம்ம தான் என்ன பண்றோம்? முழுமையான அதிகாரம் வந்து பெற்றிருக்கிறோம். இந்த கொஸ்டின் பாருங்க. கீழே குறிப்பிடப்பட்டவற்றுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்னஸ்ட் பர்கார் தான் வந்து சொல்லியிருப்பாரு. யார் சொல்லியிருப்பாரு? எர்னஸ்ட் பர்கார் வந்து சொல்லியிருப்பாரு. இந்திய அரசியலமைப்பு திறவுகோல் சொன்னதும் அவர் தான். அவர் என்ன சொல்றாரு? இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அப்படின்னு சொன்னதும் அவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. எப்படி கேட்டாலும் இவரை தான் வந்து நம்ம போடணும். மதச்சார்பற்ற மக்களாட்சி பற்றிய பின்வரும் சொற்றொடர்கள்ல எது சரியானது? பார்க்கலாமா? அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்தப்படாது. சரியா? இந்த மதத்தால் பின்பற்றோம் அப்படின்னு சொல்லி உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஒருவருடைய மதத்தினிமித்தம் அவர்கள் மீது அரசு பாகுபாடு காட்ட மாட்டாங்க. சரியா? இது தப்பு. அடுத்தது, ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைபிடிக்க உரிமை அரசு அனைவருக்கும். நீங்க எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றிக்கலாம். அதுக்கு வந்து அவங்க தடையே போட மாட்டாங்க. இந்த மதத்தை தான் நீங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த கண்டிஷனுமே போட மாட்டாங்க. உங்களுக்கு எந்த மதம் பிடிக்குதோ நீங்க வந்து மாறிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுதான் வந்து என்ன சொல்றாங்க? மதச்சார்பற்ற மக்களாட்சி பற்றிய சொற்றொடர்ல சரியா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் மட்டும் தான் சரியா இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ முகவுரைனா என்ன? இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரியா? சரி, இப்போ இறையாண்மைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம். முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம். பொதுநல கோட்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாவித வேற்றுமையையும் தகர்த்த சமூக மாற்றத்தை உருவாக்குறது. 3, மதச்சார்பற்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மதத்தை வேணுமானாலும் பின்பற்ற பறைசாற்ற சுதந்திரம். அடுத்தது, ஜனநாயகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து வரும். ஆப்ஷன் ஏ 4132. 1976 இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சேர்க்கப்பட்ட கூற்று. இப்போதான் பார்த்தோம், ஃபர்ஸ்டே வந்து பார்த்துருப்போம். அப்போ ரிப்பீட் தான் ஆகுது. நமக்கு ஒரு கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. இது மூலயமா இப்போ முகவுரையில் 25 கொஷின் படிக்கணும்னா இந்த 25 கொஷினை வச்சு நம்ம ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போட்டுடலாம். முகவுரையில் 25 கொஷின் தான், அதையே தான் திருப்பி கேட்குறாங்க. சரியா? அப்போ 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமதர்மத்தை வந்து சேர்த்திருப்பாங்க. இந்திய இறையாண்மை கொண்ட நாடா எப்போ உருவானது? இறையாண்மை ஃபர்ஸ்டே பார்த்தோம். இறையாண்மை சமதர்மம்ன்றது 1976 சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இறையாண்மை எப்போ ஏற்றுக்கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 1947 இறையாண்மை வந்து கொண்ட நாடா உருவாயிருக்குன்றாங்க. முகவுரையின் 6ஆம் பத்தியில 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தையை தெரிந்து எடுக்கவும் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நேர்மையை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகப்புரையில் 6ஆம் பத்தியில் 1976ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த வார்த்தையை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் சி, நேர்மை வந்து வரும். அடுத்தது, 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய சார்பற்ற. இறையாண்மை பார்த்தோம், சமதர்மம் பார்த்தோம், இப்போ சமய சார்பற்ற. ஓகேவா? எத்தனாவது சட்டத்திட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்டத்திட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. ஆப்ஷன் பி வந்து வரும். ஓகேவா? ஆப்ஷன் பி, 42வது சட்டத்திட்டத்தின் மூலம் என்ன சொல் சேர்க்கப்பட்டது அப்படின்னா சமய சார்பற்ற. அதே கொஷின் ரிப்பீட் ஆயிருக்கு. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சமய சார்பற்ற, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, செக்குலர் என்ற வார்த்தை அரசியல் சாசனத்தின் மூலம் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42. எப்போ? 1976 சட்ட திருத்தத்தின் மூலம் என்ன பண்ணியிருப்பாங்க? 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த சமய சார்பற்றன்ற சொல் வந்து முகப்புரையில் சேர்க்கப்பட்டது.
நான் சொன்னேன்னா முகவுரையை பற்றி நிறைய பேர் நிறைய கூற்று வந்து சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருப்பேன். இந்த கூற்று பாருங்கள், நான் சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அரசியலமைப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொன்னது யாரு? கண்டுபிடிச்சிட்டிங்களா? முன்சி அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முன்சி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இந்த புரட்சியின் முழக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி. பாக்ஸ் கொஸ்டினில் வந்து கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் போட்டு நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, 10th பாலிட்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு, மதச்சார்பின்மை மற்றும் மக்களாட்சி ஆகியவை அரசின் இரு தூண்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதச்சார்பின்மை மற்றும் மக்களாட்சி, ஓகேவா, அரசின் 2 தூண்கள் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. கீழ்காணும் எந்த வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் முகவுரையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு 1973. சரியா? ஒவ்வொரு வழக்கும் போட்டிருப்பாங்க. மொத்தம் எத்தனை வழக்கு இருக்குது? 4 வழக்கு இருக்குன்னு சொன்னோம். 1960 பெரும்பாலி வழக்கு. என்ன பெரும்பாலி வழக்கு? முகவுரைய அரசியலமைப்பு பகுதி அல்ல, இது என்ன சொல்லியிருப்பாங்க, இது பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருப்பாங்க. இதுதான் பெரும்பாலி வழக்கு. அடுத்தது கோலக்நாத் வழக்கு 1967 போட்டிருப்பாங்க. அடுத்தது கேசவானந்த பாரதி வழக்கு என்ன சொல்கிறாங்க, அதுதான் என்ன சொன்னாங்க, முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்கன்னா கேசவ ஆனந்த பாரதி வழக்கில் சொல்லியிருப்பாங்க. எஸ்ஆர் பொம்மை வழக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு பகுதி, முகவுரை வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருப்பாங்க. சரியா? அப்போ இந்த 4 வழக்கும் நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வழக்குலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. 4 வழக்கு தான் போட்டிருப்பாங்க. பெரும்பாரி வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, எஸ்ஆர் பொம்மை வழக்கு, எல்ஐசி வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 வழக்கு போட்டிருப்பாங்க. 4 வழக்கும் என்னன்னு சொல்லி நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்த சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது அரசியல் சாசன திருத்த சட்டம் சோசியலிஸ்ட். ஓகேவா? சோசியலிஸ்ட் அப்படின்ற சாசன திருத்த சட்டம் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42. அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. கீழ்காணும் கூற்றுக்கள்ல மதச்சார்பற்ற அரசு பற்றிய கருத்துக்களை பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் பொருத்தமற்றதா இருக்கு. சரி, அவங்க என்ன கேட்குறாங்க, பொருத்தமற்றது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் நமக்கு வந்து பொருத்தமற்றது. சரியா? அப்போ மத சமத்துவம் வந்து வழங்கப்படுது, ரைட்டு. சிறுபான்மையின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்படுது, ரைட்டு. தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. அப்போ நமக்கு பொருத்தமற்றது என்னன்னா ஆப்ஷன் டி வந்து நமக்கு பொருத்தமற்றது. குடியரசு என்பது பதம் முதல்ல சொல்லப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம் நாட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, குடியரசுன்ற பதம் வந்து சொல்லப்பட்டிருக்கும். பின் வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும் சொல்லி கேட்டிருக்காங்க. இறையாண்மை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்றியமையாத ஒரு மாநிலத்தோட இன்றியமையாத பண்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி இறையாண்மை தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா மதச்சார்பற்ற என்பதன் உண்மையான பொருள் என்ன அப்படின்னா அரச மதம் என்று ஒன்று இல்லை. சரியா? மதச்சார்பற்ற என்பதன் உண்மையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அரச மதம் என்று ஒன்று இல்லை. ஒன்றுமே தப்பு இல்லை. இன்னைக்கு நீங்கள் முகவுரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இந்த 24 கொஸ்டின்ஸ் நோட் போட்டு முகவுரை பார்த்தீங்க, நோட் போட்டு அப்படியே சைடில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஏன் போய்ட்டு ஜெராக்ஸ் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி முகவுரை பார்த்தீங்க, ஓகே, டெய்லியும் இன்னிலேருந்து ஆரம்பிங்க. ஒரு மாதம் தான் பாலிட்டி படிக்கிறதுக்கு ஆகும். அப்போ முகவுரை என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த 24 கொஸ்டின்ஸை எடுத்து எழுதுங்க. எழுதிட்டிங்களா? அடுத்த டைம் முகவுரை படிக்கும்போது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சேர்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி டெய்லி நான் வீடியோஸ் வந்து போடுறேன் சில டாபிக் வைஸு. அப்போ டாபிக் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப மெமரைஸ் ஆகிடும். அப்போ இந்திய அரசியலமைப்புனா எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாங்க, யார் வந்து இருந்தாங்க, அது எத்தனை நாட்டிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. அடுத்தது முகவுரைன்னு வந்துச்சுன்னா 4 வழக்குகள் வந்து போட்டிருப்பாங்க. முகவுரை வந்து இறையாண்மை, மதச்சார்பற்ற மக்களாட்சி, குடியரசு நாடுன்னு சொல்லி படிச்சிருப்போம். நேருவோட குறிக்கோள் தீர்மானம் வந்து பார்த்தோம். அப்போ இறையாண்மைனா என்ன, சமதர்மத்துலேருந்து ஒரு கொஸ்டின், மதச்சார்பற்றுலேருந்து ஒரு கொஸ்டின், ஒவ்வொரு இதுலேருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. இப்போ முகவுரையில் யார் யார் என்னென்ன லைன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடைச்சிடும். சரியா? இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஜவஹர்லால் நேரு இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். தவறானவை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா?
இப்போ ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் தப்பு. அடையாள அட்டைன்னு யார் சொன்னாங்க? நான் உங்களுக்கே சொன்னேன், ஃபஸ்ட்டே வந்து பார்த்தோம். பால்கிவாலா தான் என்ன சொல்லியிருப்பாரு? முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொல்லியிருப்பாரு. ரெண்டாவது, இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துது. அரசியல் சாசனத்தோட அதிகாரத்தை வெளிப்படுத்துது. 3, இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. ரைட்டு. 4, இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துது. ரைட்டு. சரியா? அப்போ நமக்கு தவறானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 மட்டும் நமக்கு என்னது தவறு. ஆப்ஷன் 1 மட்டும் தவறு. ஏன் தவறு அப்படின்னா ஜவஹர்லால் நேருவோட வந்து சொல்லியிருக்க மாட்டார். யார் சொல்லியிருப்பாங்கன்னா பால்கிவாலா தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அரசியல் சாசனத்தோட அடையாள அட்டைன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம முகவுரை பார்த்தோம். முகவுரையிலேருந்து ஒரு 24 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். ரொம்பவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 24 கொஷின்ஸ் முகவுரையில் பார்த்தோம். இதை தவிர வேறு ஏதாவது முகவுரையில் நீங்கள் முகவுரைனா படிச்சிருப்பீங்க. நேருவோட குறிக்கோள் கோணம் திருமணம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க புக்கில். மற்றபடி இந்த கூட்டுலாம் ஸ்கூல் புக்கில் வந்து இருக்காது. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் இதெல்லாம் இருக்குது, முகவுரையில் 4 விளக்குகள் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கும்போது தான் முகவுரையில் இத்தனை வட்டங்கள் போட்டாங்க, சமதர்மம் எப்போ சேர்க்கப்பட்டுச்சு, அப்புறம் செக்குலரிசம் எப்போ, இறையாண்மை எப்போ, அப்போ 1976 சட்டத்திருத்தம் 42. ஓகேவா? இந்த மாதிரி படிக்க தான் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.